அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மாயா, கண்புரை மற்றும் லாசிக் அறுவை சிகிச்சை நிபுணர், குமார்ஸ் கண் மருத்துவமனை, காஞ்சிபுரம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஐடென்டிஃபையிங் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இன் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளுக்கு கண் பார்வை குறைபாடை நம்ம எப்படி கண்டறியணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெளியில இருந்து வர ஒளிக்கதிர்கள் நம்மளோட கருவிழியை தாண்டி, லென்ஸை தாண்டி நம்மளோட விழித்திரையில ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல ஃபோக்கஸ் ஆனாதான் ஒரு நபரால திருத்தமா பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னா நமக்கு பார்வை அந்த அளவுக்கு திருத்தமா இருக்காது. கண் பார்வை குறைபாடு ஏற்படும். இப்போ பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த குறைபாடுக்கு அவங்களே ஒரு மருத்துவமனையை அணுகி அந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஆனா இதே விஷயத்த ஒரு சின்ன குழந்தை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு பார்வை குறைபாடு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியவும் வராது. அப்படியே அவங்களுக்கு தெரிய வந்தாலும் அதை ஒரு ஆசிரியரிடமோ பெற்றோரிடமோ போய் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடை நம்ம எப்படி கண்டறிவது? அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் ஐ ஸ்கிரீனிங் டெக்னிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அதாவது கண் பார்வை குறைபாடு இருக்க குழந்தைகளுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஒரு விஷயத்த தொலைவா இருந்து அவங்களால திருத்தமா பார்க்க முடியாது. டிவியை கிட்ட போய் பார்க்கறது, பொம்மையை கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்கறது, இல்லைன்னா கண்ணை சுருக்கி தூரமா இருக்க ஒரு விஷயத்த கவனிக்கிறது, ஸ்கூல்லையுமே போர்டு திருத்தமா தெரியல அப்படின்னு திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் பண்றது, போர்டுல எழுதி போட்ட விஷயங்களை தவறா அவங்களோட நோட்ல எழுதுறது, எப்ப படிச்சாலும் எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றது, இல்ல மார்க்கன் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் கண் பார்வை குறைபாடு இருக்க குழந்தைங்க கிட்ட இருக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அவங்கள ஒரு கண் மருத்துவரிடம் அழைத்து சென்று கண் பரிசோதனை செய்யணும்.